வெப்பம் அதிகமாக இருக்கும் கோடை காலத்தில் கூழ்வார்ப்பது குளிர்ச்சியை கொண்டு வரும். வெப்பத்தால் உண்டாகும் அம்மை நோய் வராமல் தடுக்க முடியும். ஆடி மாதத்தில் அம்மனின் வெப்பத்தை தணித்து அவள் அருளை பெற செவ்வாய் மற்றும் வெள்ளியன்று கூழ்வார்க்கும் நிகழ்வு நடக்கும். அம்மனுக்கு படைத்துவிட்டு வரும் பக்தர்களுக்கும் அதை பிரசாதமாக கொடுப்பார்கள். கேழ்வரகு, கம்பு, சோளம் பயன்படுத்தி கூழ் செய்வார்கள். அதோடு சிறிய வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, தயிர் சேர்த்து சாப்பிட்டு அவ்வளவுதான். ஆடி மாதத்தில் வேகமாக வீசும் காற்றில் பல கிருமிகளும் வந்து நோய்களை பரப்பும். வேம்பு, எலுமிச்சை இந்த மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பு. ஒரு முறை ஜமதக்னி முனிவர் ஆழ்ந்த தவம் செய்து கொண்டிருந்தார். பார்த்து பொறாமைப்பட்டு கார்த்த வீரியார்ச்சுனனின் மகன்கள் அவரை கொன்று போட்டார்கள். முனிவரின் மனைவி ரேணுகா தேவி, என் கணவரை கொன்ற பிறகு நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என நினைத்து தீயை மூட்டி அதில் இறங்கி உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவு செய்தாள். பற்றி எரியும் தீயில் இறங்கிய க்ஷணத்தில் இந்திரன் பெரிய மழை ஒன்றை வரவழைத்து தீயை அணைத்து ரேணுகா தேவியை காப்பாற்றினார். உடல் முழுவதும் காயங்கள், ஆடை இல்லை. நிர்வாணத்தை மறைக்க வேப்பிலையை சுற்றி கொண்டாள். ஊருக்குள் சென்று உணவு கேட்டாள். மக்கள் பச்சரிசி, வெல்லம், இளநீரை அவளுக்கு கொடுத்தார்கள். அதனால்தான் வெப்பம் தணிக்க அம்மை நோய் வரும்போது இளநீரை பருகி கூழை உண்டு வேப்பிலையில் படுக்கிறோம். மழை வர வேண்டும், உலக மக்கள் சுபிக்ஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே அம்மனை வேண்டிக் கொள்ளும் உன்னதமான மாதம் இது. உடல் உஷ்ணத்தை தணித்து குளுமையை கொடுக்கும் கூழை பல அம்மன் கோவில்களில் இந்த மாதம் முழுவதும் அம்மனுக்கு படைப்பார்கள். பூஜை புனஸ்காரங்கள் நிறைந்த இந்த மாதத்தில் மஞ்சடும் வேப்பிலையும் முக்கிய இடம் பிடிக்கிறது. பருவநிலை மாற்றத்தால் காற்று வேகமாக அடித்து தூசியை எழுப்பி இருமலை கொண்டு வரும். கவனமாக இருங்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூழ் செய்து குடிப்பது நல்லது. சுற்றி இருக்கும் ஏழை எளியோருக்கும் கொடுங்கள். அம்மனின் அருள் பரிபூரணமாக கிட்டும். நன்றி.